ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோஸ்மெரி வாட்டர், ரோஸ்மெரி ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரோஸ்மெரினா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணலாம், அதோட பயன் என்ன அப்படின்றத பற்றியும் நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ்மெரின்றது காலங்காலமாக இருக்கிற ஒரு மூலிகை செடி தான். இதை வாசனையாக இந்த சோப்பு, இந்த பியூட்டி இதுலாம் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த வாசனைக்காக இதை யூஸ் பண்ணுவாங்களாம். இப்போ நம்ம ரோஸ்மெரி வாட்ரு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு சின்ன பாத்திரத்தில் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரோஸ்மெரியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு. தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இந்த ரோஸ்மெரி வாட்டர் எதுக்குன்னா, நம்ம இதை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு சூடாறினதும் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம முடியிலலாம் நல்லா ஸ்ப்ரே அடித்து விட்டிங்கன்னா இது முடி வேருக்குள்ளே போய் முடியோட வேரில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்குது. தலையில் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன புண்ணு இருக்கும், இச்சிங் இருக்கும், பொடுகு, இதெல்லாம் க்ளீன் பண்ணுது. இதனால் முடி நல்லா வளருது. இந்த ரோஸ்மெரி எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. 50 கிராம் 60 ரூபா. இந்த வாட்டரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். முடியை நல்லா வகுடு எடுத்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா மண்டையில் படுற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல மைண்டு ரிலாக்ஸாகவும் உங்களுக்கு இருக்கும். படிப்படியாக முடி கொட்டுறது கம்மியாகும். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடும் ஆறிடுச்சு. இப்போ இதை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணும்போது ஒரு லைட் க்ரீன் மாதிரி தான் இருந்துச்சு. போக போக அது ரோஸ் கலராக மாறிடும். இந்த செடி கூட பல்லாவரம் சந்தையில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. பல்லாவரம் சந்தை வெள்ளிக்கிழமையானா இருக்கும், அங்கே கூட இது கிடைக்குதான். இதோட ஒரு செடியோட விலை 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற்கிதுன்னு சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு செடி கிடச்சா கூட நீங்கள் வாங்கிட்டு வீட்லேயே கூட நீங்கள் வளர்த்து அதை நம்ம அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரோஸ்மெரி எண்ணெய் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் கூட நீங்கள் செய்யலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்டவ்வில் வச்சு செய்கிறேன். அதே மாதிரி நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சு சுத்தமான தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரியை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி கொதிக்க வச்ச மாதிரி நம்ம இந்த எண்ணெயை கொதிக்க வைக்க தேவையில்லை. நல்லா சூடானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அது நல்ல ரோஸ் கலராக மாறிடும். வாசனையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் தலை வாரிட்டு வெளியே கூட போகலாம். எண்ணெயை வச்சுக்கிட்டு நீங்கள் தலையில் அப்படியே வாரிட்டு நார்மலாக இருப்பீங்கன்னா நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் எண்ணெய் வச்சுட்டுலாம் நான் வெளியே போக மாட்டேன், இல்லை ஒரு ஆஃபீஸ் போகணும், எண்ணெயை வச்சுக்கிட்டுலாம் போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நைட்டில் இந்த எண்ணெயை நல்லா தடவி மசாஜ் கொடுத்துட்டு காலையில் நீங்கள் குளிச்சிடலாம். இந்த ரோஸ்மெரியை டீ போட்டு கூட குடிப்பாங்களாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் டீ போட்டுலாம் குடித்ததில்லை. முடிக்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நல்லா தலையில் போட்டு மசாஜ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், மன அமைதி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த எண்ணெயையும் இந்த வாட்டரையும் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம்.